ஆண்களையும் பெண்களையும் அந்த துவாவிலே நாம் கொஞ்சம் இணைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பாவப்பட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே உண்டு. மன உளைச்சலுக்கு ஆளாகி, மனக்கவலைகளுக்கு ஆளாகி, வசதி வாய்ப்புகள் இருந்தும் அனுபவிக்க முடியாமல் நோய்வாய்ப்பட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய சங்கடங்களுக்கு நம்மை சுற்றி நிறைய இறை விசுவாசிகளான ஆண்களும் பெண்களும் ஆளாகி இருக்கிறார்கள். அவருடைய சாந்தி சமாதானத்திற்காக இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்துடைய கடைசி 10 முழுக்க உயிர்ப்பித்து அந்த பிரார்த்தனையில் அவர்களையும் நீங்கள் உள்வாங்கி பிரார்த்தனை செய்யும் போது மலக்குமார்களுடைய விசேஷமான துவாவுக்கு நாம் ஆளாகிறோம். அவர்களுக்கு கேட்டது உங்களுக்கும் கிடைக்கும் என்று வானவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷமான துவா என்று பாருங்கள். ஆக நாம் நம்முடைய துவாவில் பிறரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலம் நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில் அத்தஹியாத்தில் இருக்கும்போது நீங்கள் விரும்பியதை கேளுங்கள், மனதில் தோன்றியதையெல்லாம் கேளுங்கள், எதுவெல்லாம் கேட்க தோணுகிறதோ அதையெல்லாம் கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தஹியாத் தொழுகை, எந்த அத்தஹியாத்திலிருந்து தூங்குகிறோமோ அந்த அத்தஹியாத். தொழுகையை பொறுத்தவரையில நிறைய பேருக்கு அது ஒரு சடங்கு, ஏதோ அந்த நேரத்தில் போனோம் வந்தோம் கழித்தோம், அப்படி அல்ல அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அமல் தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் தொழுகையில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே மறைமுகமாக அவன் உரையாடி கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன உரையாடல்? வஜ்ஹத் ஓதிய பிறகு, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி வஜ்ஹத் ஓதிய பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறீர்களே, அங்கு என்ன நடக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அங்கு என்ன நடைபெறுகிறது என்று யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா என்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹு தஆலா 2 பாகமாக பிரித்திருக்கிறானாம். ஒரு பாகத்தை தனக்குரியதாக ஆக்கியிருக்கிறானாம், ஒரு பாகத்தை தன்னுடைய அடியானுக்கு உரியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானாம். அப்படி என்ன அதில் ஒரு விசேஷம் அன்பர்களே? பாருங்கள், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு என்று தொழுகையில் ஓதும் போது அல்லாஹ் அவனிடத்திலே பேசுகிறான் உடனடியாக, என்னுடைய அடியான் என்னை புகழ வேண்டிய விதத்தில் புகழ்ந்து விட்டானே. அல்லாஹ் பேசுகிறான் உடனடியாக நம்மிடத்தில். துவா சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ரொம்ப மிக விசேஷமான துவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், தகுதிக்கு ஏற்றவாறு என்னுடைய அடியான் என்னை பாராட்டி விட்டானே. மாலிகி யௌமித்தீன், கியாம நாளின் அதிபதியே, அதிகாரத்தை புரிந்து என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டானே. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குவோம், உன்னிடமே உதவி தேடுவோம், என்னுடைய ஓர் இறை கொள்கையை பறைசாற்றி விட்டானே. இது எனக்கும் அவனுக்கும் இருக்கிற ஒரு ஒப்பந்தம். அல்லாஹ் பதில் சொல்லுகிறான் நீங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் போது. இதுல 3 பாகம் அல்லாஹ்வுக்குரியது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இது அல்லாஹ்வுடைய பாகம். அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், அல்லாஹ்வே எங்களை நீ நேர்வழிப்படுத்து நமக்காக வேண்டி. என்னுடைய அடியான் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன், என்னுடைய அடியான் கேட்டதை நான் கொடுத்து விட்டேன். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலின், அல்லாஹ்வே நீ எங்களை நேர்வழிப்படுத்து. எப்படிப்பட்ட நேர்வழி? உன்னுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் உரியவர்களுடைய வழி அல்ல, உன்னுடைய அருளை பெற்றவர்களுடைய வழி. என்னுடைய அடியானுடைய பாவத்தை மன்னித்து விட்டேன், கேட்டதை கொடுத்து விட்டேன், நேர்வழிப்படுத்தி விட்டேன். அல்லாஹ் பதில் சொல்லுகிற ஒரு வணக்கம் தொழுகை. அல்லாஹ் பதில் சொல்லுகிற ஒரு வணக்கம் தொழுகை. இனி சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹு தஆலா புகழ்ந்து விட்டான் என்னுடைய அடியான். பதில் சொல்லுகிற அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருந்து உங்களுடைய பாவ மன்னிப்பு தொடங்குகிறது. சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இருந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பை அல்லாஹு தஆலா வழங்குகிறான். அந்த வரிசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தஹியாத்தை குறித்து சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அத்தஹியாத்தில் அமர்ந்து ஓதுவதை ஓதிக்கொண்டிருக்கும் போது
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அருகிலே இருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு செவியேற்கும் முகமாக அபூபக்கரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கேட்கட்டும், அவர் கேட்டது அவருக்கு கொடுக்கப்படும். அவர் நல்ல நிலையில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார், கேட்டதெல்லாம் அவருக்கு கிடைக்கும். அத்தஹியாத் என்பது நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு இடம். அதுபோல சுஜூத் என்பது ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சுஜூத் என்பது. அதைவிட அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் நெருக்கமான ஒரு இடமும் இல்லை, நேரமும் இல்லை. தனது தலையை இந்த உலகத்தில் யாருக்கும் சாய்க்காத தலையை என்னை படைத்த இறைவனுக்கு மட்டுமே சாய்ப்பேன் என்று உறுதி எடுத்து சஜிதாவில் ஒரு அடியான் சுஜூதில் கடந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுஜூது செய்யும் போது சைத்தான் என்ன செய்கிறான் தெரியுமா? நசை என்கிற பாடத்தில், தொழுகையுடைய சிறப்பினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். பாங்கு சொல்லும் போது ஓடிய சைத்தான் பாங்கு சொல்லி முடித்தவுடன் திரும்ப வருகிறான். இக்காமத்து சொல்லும் போது போனவன் இக்காமத்து சொல்லி முடித்தவுடன் திரும்ப வந்து நம்முடைய உள்ளங்களிலே மனக்குழப்பங்களை ஏற்படுத்துகிறான். அதை நினைத்துப்பார், இதை நினைத்துப்பார், அப்படிப்பார், இப்படிப்பார் என்று இல்லாத பொல்லாதையில ஏற்கனவே தொழுக வர்றதே பெரும்பாடு. இந்த தொழுகை வந்து நின்று விட்டாலோ அந்த தொழுகைக்குரிய நன்மை அவனுக்கு கிடைக்காமல் இருப்பதற்காக வேண்டி என்னென்னமெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்கிறான். அந்த அடியான் சுஜூதுக்கு போகும்போது அவன் அழுகிறானாம். சைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா ஆதமை படைத்து சுஜூது செய்ய என்னை சொன்னான், நான் மறுத்தேன், நரகவாசியாக மாறிவிட்டேன். இந்த அடியானை பார்த்தீர்களா? சுஜூது செய்து விட்டானே, சொர்க்கம் போகிறானே என்று சைத்தான் அழுது கொண்டு ஓடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு விலை மதிக்க முடியாதது சுஜூத் என்பது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஏதாவது சங்கடங்கள் உருவானால், மனக்கவலைகள் உருவானால், ஏதாவது சோதனைகளுக்கு அவர் ஆளானால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பரிகாரமே ஒதுவு செய்வார், 2 ரக்காத்து தொழுவார், அல்லாஹ்விடத்தில் எல்லாம் சமர்ப்பிப்பார். பார்த்தோமா இல்லையா? 5வது அத்தியாயத்தின் 118வது வசனம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற ஒரு வாசகம் உண்டு. என்ன வாசகம் ஈசா நபி சொல்லுகிறார்? அல்லாஹுவே, இந்த அடியார்களை நீ தண்டித்தால் அதற்கு உனக்கு உரிமை உண்டு, அதற்கு உனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. அவர்களை நீ மன்னித்தால் நீ மிகப்பெரிய அருளாளன், மிகப்பெரிய கிருபையாளன் என்ற ஒரு வாசகம் 5வது அத்தியாயத்தின் 118வது வசனத்திலே உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தஹஜ்ஜுதில் மட்டும் இதையே திரும்ப 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 சுஜூதிலே கடந்து ஓதுகிறார். அல்லாஹுவே, நீ தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய உரிமை, உன்னுடைய கடமை, நீ மன்னித்தால் அவர்கள் நீ மிகப்பெரிய இரக்கமுடையவன், மிகப்பெரிய கிருபையாளன். இதை சொல்லி சொல்லியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே கடந்து அழுகிறார்கள். சுஜூதிலே கடந்தால் அல்லாஹ் விடுவானா? ஜிப்ரீலை அல்லாஹு தஆலா அனுப்புகிறான். என்னது முஹம்மதிடத்திலே போய் என்ன பிரச்சனை என்று கேட்டு வாரும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்து கொண்டே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகிறான். வந்த ஜிப்ரீல், தலையை உயர்த்துங்கள் முஹம்மது அவர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனது சமுதாயம், எனது மக்கள், எனது சமுதாயம், எனது சமுதாயத்திற்கு மறுமை நாளிலே என்ன, எனது சமுதாய மக்களுடைய நிலை மறுமை நாளிலே என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே போனார். அவருடைய சமுதாயம் குறித்து அவருக்கு தெரிய வேண்டுமாம். யா அல்லாஹ், போய் சொல்லுங்கள், அவருடைய சமுதாயம் ஒரு காலம் மோசமடைய மாட்டார்கள், அவருடைய சமுதாயம் ஒரு காலம் மோசமடைய மாட்டார்கள். சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகையை நிப்பாட்டினார்கள் என்று பார்க்கிறோமே. அந்த ரஹ்மத்துல் ஆலமீன் சுஜூதிலே கிடந்து செய்த துவா, சுஜூதில் நாம் செய்கிற துவாவுக்கு விலை மதிக்க முடியாத வெகுமதிகள் உண்டு. ஆக அத்தையாத்திலும் சுஜூதிலும் அல்லாஹ்விடத்திலே விரும்பியது எல்லாம் கேளுங்கள். ஜமாத்தோடு சேர்ந்து தொழும்போது அந்த வாய்ப்பு மிக மிக குறைவு. தனிப்பட்ட அடிப்படையில் சுன்னத்தான துஹா போன்ற உபரியான தஹஜ்ஜுத் போன்ற வணக்க வழிபாடுகளை செய்யும் போது இது போன்ற இடங்களை மிக மிக ஜாக்கிரதையாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள். அப்ப பாங்குக்கும் இக்காமத்திற்கும் இடையில் கேட்கக்கூடிய துவா, தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போதே நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு, அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய துவா, சஜ்தாவில் ஓதக்கூடிய துவா, இரவு நேரங்களில் ஓதக்கூடிய துவா, ஒரு இறை விசுவாசி அவர் தெரியாத நேரத்தில் அவருக்காக வேண்டி செய்கிற துவா, இவைகளெல்லாம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள். அன்பானவர்களே, அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு, ஜுமாவுடைய நாளில் ஒரு நேரம் உண்டு.
அந்த நேரம் மிக மிக குறுகிய நேரம். அந்த நேரத்தில் ஒரு இறை விசுவாசி எதை கேட்டாலும் அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான், மறுக்காமல் கொடுத்து விடுவான் என்றார்கள். ஜுமாவுடைய நேரத்தில் தான் அந்த சிறப்புக்குரிய நேரம் உண்டு. ஜுமாவுடைய நாளில் குறுகிய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சூரிய உதயத்திலிருந்து அந்த ஜுமாவுடைய நாள் வரை அன்பானவர்களே, நாம் நம்முடைய சமுதாயத்தினுடைய வாழையடி வாழையாக நாம் தொழுது வருகிற நேரம் லொஹருடைய நேரத்தில் ஜுமாவை தொழுகிறோம். ஆனால் ஜுமாவுடைய பாடம் முஸ்லீம், புகாரி போன்ற பாடங்களை எடுத்து பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுமா தொழுது விட்டுத்தான் காலை உணவை உண்பார்கள் என்று பார்க்கிறோம். பெருநாளை போல ஜுமாவை தொழுது விட்டுத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை உணவு உண்பார்கள். ஜுமா வந்தால் புத்தாடை அணிந்து நறுமணம் பூசி அந்த நாளை முழுக்க முழுக்க நோன்பு வைக்க தடை விதிக்கப்பட்ட நாள், அதிகம் அதிகம் இபாதத்துகளிலே ஈடுபட வேண்டிய நாள், மிக மிக சுருக்கமான நேரம் உண்டு. அல்லாஹ் எதை கேட்டாலும் தருவான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நாளை நாம் அதையும் ஒரு சடங்காகத்தான் வைத்திருக்கிறோம். பயான் நடந்து முடியும் போது பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய நிலை, ஒரு ரக்காத்து முடிந்து பள்ளியை நோக்கி வருகிற நிலை, ஜும்மாவிலும் பொடும்போக்கு, இபாதத்துகளிலும் பொடும்போக்கு. இந்த ரமலானோடு எல்லாம் நாம் கொஞ்சம் உயிர்ப்பிக்க வேண்டும், வணக்க வழிபாட்டை கொஞ்சம் உயிர்ப்பிக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். உபரியான வணக்க வழிபாட்டை செய்வதற்கு இரவு முழுக்க கண் விழித்துக் கொண்டிருக்கிற நாம் ரமலான் முடிந்தால் பரலான வணக்க வழிபாட்டை கூட கேள்விக்குறியாக்கி விடுகிறோமே. நியாயம் அல்ல இது நியாயம் அல்ல. ரமலான் வந்தால் உபரியான வணக்க வழிபாட்டை விழுந்து விழுந்து செய்கிறோம். உபரியான வணக்க வழிபாட்டை ரமலான் முடிந்தால் பரலான வணக்க வழிபாட்டை செலுத்தக்கூட மனித சமுதாயத்திலே ஆள் இல்லை. அந்த நிலையிலே மாற்றம் வேண்டும். அப்ப ஜுமா வரும்போது இது துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் உள்ள நாள். இது வீண் பேச்சுக்களில் ஈடுபடக்கூடாது, வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. 2 ரக்காத்து தொழுது ஒரு உரை நிகழ்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்திற்கு ஒரு முறை மக்களுடைய ஈமானை பக்குவப்படுத்தி இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அல்லாஹ்விடத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் உண்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது யாருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும்? சாலிகான மக்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மறுமை நாளில் ஒரு சில பெற்றோர்களை அழைத்து அவருடைய தலையில் தங்கத்தாலான வைரத்தாலான ஒரு கிரீடத்தை அல்லாஹு தஆலா அந்த பெற்றோர்களுக்கு அணிவிக்கிறானாம். அல்லாஹுவே, நாங்கள் என்ன நன்மையை செய்ததற்காக எங்களுக்கு இப்படிப்பட்ட வெகுமதிகளை நீ அணிவிக்கிறாய் என்று பெற்றோர்கள் கேட்பார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவானா, சாலிகான மக்களை பெற்றெடுத்த காரணத்தினால், குர்ஆனை கற்ற மக்கள், அவர்கள் அடிப்படையில் வாழ்ந்த மக்கள், பிற மக்களுக்கும் திருக்குர்ஆனை கற்றுக் கொடுத்த மக்கள், நன்மையை ஏவி தீமையை தடுத்த மக்களை உருவாக்கினீர்களே, அதற்கு அல்லாஹு தஆலா தருகிற வெகுமதிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நம்முடைய மக்களை நம்முடைய மரணத்திற்கு பிறகு அவருடைய துஆவுக்கு நாம் ஆளாகிற வகையில் நாம் இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்முடைய மக்களை எப்படி நாம் வளர்த்து ஆளாக்குகிறோம்? நம்முடைய மக்கள் மேல் படிப்பு படிக்க வேண்டும், கை நிறைய சம்பளம் வாங்க வேண்டும், சமுதாயத்திலே உயரந்தஸ்து பெற வேண்டும், அதிகப்படியான மொழிகளை நமது மகன் தெரிய வேண்டும். நமது மகன் அமெரிக்காவிலே படிக்கிறான் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு மரியாதை, நமது மகன் மேலை நாடுகளிலே கை நிறைய சம்பளம் வாங்குகிறான் என்று சொல்லும் போது நமக்கு ஒரு அந்தஸ்து என்பதில் மட்டும் கவனம் இருந்து விடுதல் கூடாது. எனது மகன் குர்ஆனை மனப்பாடம் செய்தவன், எனது மகன் குர்ஆனை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறவன், எனது மகன் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறவன் என்கிற ஒரு அடைமொழியும் நமக்கு வேண்டும். தாய்மார்களே, பெரியோர்களே, அவர்களுடைய துஆ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் எல்லா அமலும் நின்று போய் விடுகிறது, 3ஐ தவிர. உலகத்தில் அவன் தொடர்ந்து செய்த நற்கர்மங்கள், பள்ளி வாயில், கிணறு வெட்டுவது, மரங்களை நட்டுவது, தொடர்ந்து செய்கிற நற்கர்மங்கள், பயனுள்ள கல்வி, சாலிகான மக்களை பெற்றெடுத்து அந்த மக்கள் செய்கிற பிரார்த்தனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த பிரார்த்தனை நமக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமானால் மக்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய வீட்டினுடைய வாசலில் இருக்கிறது பெரும்பாவங்கள். நம்முடைய வீட்டினுடைய ஒவ்வொரு வீட்டிலே இருக்கிற குடும்ப பத்திரிகை, மாத பத்திரிகை, தினசரி பத்திரிகை என்று பார்த்தால் கூட ஆபாச படங்கள், எப்பொழுதும் மனிதர்கள் தவறு செய்ய தூண்டுகின்ற மோசமான விபச்சாரத்திற்கு நெருக்கமான பல காட்சிகள் இன்றைக்கு பத்திரிகைகளிலே வர தொடங்கிவிட்டது, தொலைக்காட்சிகளிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்களா? கொஞ்சம் கண்காணியுங்கள்.
வளர்ந்து வருகிற பிள்ளைகள் செல்போனோடு இருக்கிற தொடர்புகளை கொஞ்சம் கண்காணியுங்கள். நம்முடைய மக்களுடைய வளர்ப்பு முறை எப்படி இருக்கிறது, கொஞ்சம் கவனமாக இருங்கள். குறிப்பாக பெண்களை பெற்றெடுக்கிற தாய்மார்கள், பெரியோர்கள். ஆக சாலிகான பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கும் போது அவர்களுடைய துவா அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவைகளெல்லாம் துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய, துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களும் நாள்களும் சட்டதிட்ட நெறிமுறைகளும் இவைகளெல்லாம். அடுத்தது, துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சில நபர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆட்கள் நல்லா இருந்தாலும் ஒரு சில வழிமுறைகளில் அவர்கள் துவா செய்த காரணத்தினால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. ரெண்டையும் பார்க்க வேண்டும். ஒரு சில நபர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. யார் அவர்கள்? தெரிந்து கொண்டு அதிலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாவ மன்னிப்பு தேடி மீண்டு வர வேண்டும். 4வது அத்தியாயம் 18வது வசனம், வலைசத்தி தௌபத்து லில்லதீன يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت قال إني تبت الآن وَلَلَّذِينَ يَمُوتُونَ وَهُمْ كُفَّارٌ. யார் தொடர்ந்து பாவமான காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு, பெரும்பாவம் சிறுபாவம் என்று பாவம் செய்வதே அவர்களுக்கு தொழில். ஜுமா உரையானாலும், ரமலானுடைய சிறப்பு சொற்பொழிவு உரையானாலும், வாராந்திர திருக்குரான் உரையானாலும், பொதுக்கூட்டங்களானாலும், மாநாடுகளானாலும், திருப்புனை பிரச்சாரங்களானாலும், ஃபஜ்ருக்கு பிறகுள்ள திருக்குரான் விளக்கு உரையானாலும் ஒன்றும் அவர்களை திருத்தாது. பெரும்பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். பாவம் செய்து விட்டோமே என்றைக்காவது வருந்தி இருக்கிறார்களா? பாவம் செய்து விட்டோமே என்றைக்காவது திருந்த வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்திருக்கிறார்களா? பாவம் செய்ததற்காக வேண்டி அல்லாஹுவே இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஏதாவது உறுதி பிரமாணம் எடுத்தார்களா என்றால் அதையும் செய்யவில்லை. தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். இவர்களுடைய நிலைமை என்ன? வலைசத்தி தௌபத்து லில்லதீன يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت. அவர்களுக்கு மரண நேரம் வரும்போது, தொடர்ந்து பெரும்பாவங்களிலும் தொடர்ந்து தீமைகளையும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய மக்களுக்கு திடீரென அந்த மரணம் வரும்போது அழுது புலம்பி பாவ மன்னிப்பு கேட்டாலும் அவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். நிராகரிப்பிலே தொடர்ந்து இருந்து கொண்டு, இணை வைத்தலை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து அவனுக்கும் மரணம் வரும்போது ஃபிரௌன் கேட்டதை போல அவனும் பிரார்த்தனை செய்தால் அந்த துவாவை நான் ஏற்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், 4வது அத்தியாயத்துடைய 17வது வசனம். இறை விசுவாசிகள் யார் தெரியுமா? இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன يعملون السوء. இறை விசுவாசிகள் யார் என்றால், பாவமான ஒரு காரியத்தை செய்தால் விரைந்து ஓடி வருவார்கள். பிஜஹாலத்தின் தும்ம யதூபூன மின் கரீப். அல்லாஹ்வினுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி விரைந்து ஓடி வருவார்கள். பாவத்தில் மூழ்கி இருக்க மாட்டார்கள். பாவத்தில் அவர்கள் மூழ்கி இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, பாவ மன்னிப்பு தௌபா யாருக்குரியது? அது மலக்குமார்களுக்குரியதல்ல. மலக்குமார்கள் பாவங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். தௌபாவும் பிரார்த்தனையும் சைத்தானுக்குரியதல்ல. அவன் பாவங்களை செய்ய தூண்டுகிறவன், பாவங்களை அழகாக காண்பிக்கிறவன். பாவம் செய்து விட்டோமே என்கிற வருந்துகிற பண்பு சைத்தானுடைய பண்பு அல்ல, மனிதர்களுடைய பண்புதான். பாவம் செய்தால் பிரார்த்தனை செய்கிற பண்பு, பாவம் செய்தால் தௌபா செய்கிற பண்பு, பாவத்திற்காக வேண்டி வருந்துகிற பண்பு மனித பண்பு. அதையும் மீறி பாவத்தை தொடர்ந்து ஒரு மனிதன் செய்து கொண்டே இருக்கிறான். வட்டி வாங்கி கொண்டே இருக்கிறான், விபச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறான், மதுபானத்திற்கு அடிமை, போதைப் பொருள்களுக்கு அடிமை, எப்பொழுதும் சினிமா கொட்டைகை, சூதாட்ட கிளப்பு என்று தன்னுடைய வாழ்வை ஒரு மனிதன் கழித்துக் கொண்டே இருக்கிறான் என்றால், திருந்த மனமில்லாமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த நேரம் வரும். அந்த நேரம் வந்தால், கடுமையாக பிடிக்கப்படக்கூடிய அந்த நேரம் வந்தால், ஃபயக்கூல ரப்பி லௌலா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன். அல்லாஹ்வே, கொஞ்சம் அவகாசம் தா, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் உன்னுடைய பாதையிலே செலவு செய்து நான் முஸ்லீமாக மரணிக்க கொஞ்சம் அவகாசம் தா. மரண நேரத்தில் கேட்பான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன يعملون السيئات حتى إذا حضر أحدهم الموت. தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து மரணம் நெருங்கும் போது அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஃபைதா ஜா அஜலுஹும் லா யஸ்தகிருன ஸஅத்த வலா யஸ்தக்திமூன். அணு அளவு கூட முந்தவோ பிந்தவோ செய்யப்பட மாட்டாது, கச்சிதமாக பிடிக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும். பெரும் பாவங்கள் என்றால்
நினைத்து கூட நம்முடைய வாழ்விலே பார்க்க கூடாது. அல்லாஹ் வாக்களிக்கிறான் திருக்குரானில், பெரும் பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி வாழ்ந்தால் சிறு பாவங்களை உலகத்திலேயே நான் மன்னிக்கிறேன். மறுமை விசாரணைக்கே வராது, மறுமை விசாரணைக்கு வராது சிறு பாவங்கள். பெரும் பாவங்களிலே இருந்து மட்டும் நீங்கள் விலகி வாழ்ந்தால் சிறு பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று ஒரு இடத்திலே சொல்கிறான். 25வது அத்தியாயத்தில் பாவங்களை விட்டும் ஒதுங்கி நம்பிக்கை கொண்டு பிரார்த்தனை செய்தால் தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்றுகிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இப்படிப்பட்ட ரஹ்மான் நமக்கு இருக்கும் போது பாவங்களை செய்யலாமா? அல்லாஹுவை மறந்து வாழலாமா? தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டே இருந்து மரண தருவாயை அடைகிற மனிதனுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படாது. தௌபாவுடைய வாசல் பூட்டப்படும் என்றார்கள்.